வெள்ளி டிராகன் கார்ன் அவர்களை உற்று பார்த்து ஆழமான குரலில் கூறினான். எனது குகை மீண்டும் ஒரு முறை கொள்ளையடிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. அதன் காரணமாகவே நீங்கள் உயிர் பிழைக்க நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன். தயவு செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் உடனே பதிலளித்தனர். அவர்களின் கண்களில் நம்பிக்கை மின்னியது. அவர்களின் காயங்களிலிருந்து ஏற்பட்ட வலி இன்னும் குறையவில்லை. அந்த வெடிக்கும் நெருப்பு பந்துகளும் தங்களுக்கு பின்னால் கர்ஜித்த தீப்பிழம்புகளும் இன்னும் அவர்கள் நினைவில் பசுமையாக இருந்தன. உயிர் பிழைக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை அவர்கள் வீணாக்க தயாராக இல்லை. தாங்கள் இறந்தால் தங்களது ஆன்மாக்களை டிராகன் ராணியான டியாமத் வரவேற்க மாட்டாள் என்பதும் மரணமே அனைத்திற்கும் முடிவாகிவிடும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். உங்களது சுதந்திரத்தின் மீதான ஆசையை கைவிடுங்கள் என்று கார்ன் நிதானமாக கூறினான். 5 வண்ண டிராகன் ராணியின் முன்னால் இன்று முதல் நீங்கள் எனது குகையின் காவலர்களாக பணியாற்றுவீர்கள் என்று சத்தியம் செய்யுங்கள். அடுத்த 300 ஆண்டுகளுக்கு அதை பாதுகாப்பதோடு எனது செல்வத்தின் மீது ஆசைப்படும் முட்டாள்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அழித்து விடுங்கள். காயமடைந்த அந்த 2 வெள்ளை டிராகன்களும் ஒரு கணம் அப்படியே உறைந்து போயின. அவை தயங்கின. ஆனால் சுட்டெரிக்கும் அந்த தரையும் உடலில் இருந்த வலியும் கார்னின் கட்டளையை மறுத்தால் மரணம் நிச்சயம் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டின. உங்களைப் போன்ற வலிமை மிக்க ஒருவரின் குகையை பாதுகாப்பது எங்களுக்கு கிடைத்த பெருமை என்று அந்த இளைய வெள்ளை டிராகன் இறுதியில் பெருமூச்சு விட்டபடி தனது தலையை தாழ்த்தி அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டது. நீண்ட நேரம் யோசித்து பார்த்தும் அதற்கு சாக விருப்பமில்லை. 300 ஆண்டுகள் ஒரு காவலனாக பணியாற்றினால் அல்லது கார்ன் தங்களை விடுவிக்க முடிவெடுக்கும் வரை பொறுமையாக இருந்தால் உயிர் பிழைக்கலாம் என்று அது எண்ணியது. உயிர் பிழைத்தால் மட்டுமே சுதந்திரத்தை பற்றி பேச முடியும். இறந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும். அறிவுள்ள எந்த ஒரு உயிரினமும் மரணத்தைக் கண்டு அஞ்சுவது இயல்புதான். அந்த பெரிய வெள்ளை டிராகனின் முகம் மாறிக்கொண்டே இருந்தது. இளைய டிராகனின் சம்மதத்தை கேட்ட பிறகு தனக்கு வேறு வழியில்லை என்பதை உணர்ந்து அதுவும் தயக்கத்துடன் தலையசைத்தது. உண்மையில் கார்னின் குகையை பாதுகாப்பது என்பது ஒரு வகையில் பெருமைக்குரிய விஷயம்தான். பொதுவாக ஒரு பழங்கால டிராகன் தனக்கு காவலர்கள் தேவை என்று அறிவித்தால் பல இளம் டிராகன்கள் அதற்கு தாமாகவே முன்வரும். அதுவும் ஒரு கால டிராகனின் குகையை பாதுகாக்கும் வார்ப்பு என்பது சாதாரணமானதல்ல. கால டிராகன்கள் என்பவை டிராகன் கடவுள்களை விடவும் அரிதானவை. கார்னுக்கு அருகில் வசிக்கும் உயிரினங்கள் அவனைப் போல வேகமாக வளராவிட்டாலும் அவனது காலத்தின் ஓட்டத்தால் கவரப்படும். இதன் விளைவாக அவை மற்ற சாதாரண டிராகன்களை விட வேகமான வளர்ச்சியையும் நீண்ட ஆயுளையும் பெறும். அந்த 2 வெள்ளை டிராகன்களும் வண்ண டிராகன்களின் ராணி பெயரால் சத்தியம் செய்தன. இன்று முதல் கார்னின் குகை காவலர்களாக இருப்போம் என்றும் தங்கள் செல்வங்கள் அனைத்தையும் அவனுக்கே அர்ப்பணிப்போம் என்றும் உறுதியளித்தன. சத்தியம் செய்ததும் ஒரு மர்மமான சக்தி அவற்றின் இதயங்களில் குடியேறுவதை அந்த டிராகன்கள் உணர்ந்தன. ஒருவேளை அவை இந்த வாக்கை மீறினால் டிராகன் ராணியின் சாபத்திற்கு ஆளாகி மரணத்திற்கு பிறகும் நிம்மதியின்றி தவிக்க நேரிடும் என்பது அவற்றுக்கு தெரியும். வண்ண டிராகன்களின் ராணியும் தீய டிராகன்களின் கடவுளுமான அவளே அவர்களின் அடிப்படை குணங்களின் ஊற்றுக்கண். அவளோடு ஒப்பிடும்போது மற்ற அனைத்து வண்ண டிராகன்களும் வெறும் நிழல்கள் மட்டுமே. அனைத்து தெய்வங்களிலுமே அவள் மிகவும் வன்முறையானவள் மற்றும் கொடூரமானவள். பல உலகங்களில் அவள் ஒரு தீய கடவுளாகவே கருதப்படுகிறாள். அவளது பெயரால் சத்தியம் செய்வது என்பது அந்த வாக்கை மீறினால் மரணத்தை விட கொடூரமான விதியை சந்திப்பதாகும். இங்கே சிதறிக் கிடக்கும் செல்வங்களை சேகரித்து அவை எங்கிருந்து எடுக்கப்பட்டவோ அங்கேயே கொண்டு போய் சேர் என்று கார்ன் அந்த வயதான வெள்ளை டிராகனிடம் கட்டளையிட்டான். 2 வளர்ந்த வெள்ளை டிராகன்கள் குகையை பாதுகாக்கும் போது இன்றைய தினத்தை போன்ற சம்பவங்கள் நடப்பது அரிதாகிவிடும். ஒருவேளை தங்களை விட வலிமை மிக்க யாராவது ஊடுருவினாலும் அவர்கள் கார்ன் வரும் வரை எதிர்த்து நின்று சமாளிக்க முடியும். திருடர்கள் சுதந்திரமாக திருடிச் செல்வதை இது தடுக்கும். அந்த வயதான வெள்ளை டிராகன் ஒரு கணம் திகைத்து நின்று குழப்பத்துடன் கேட்டது. இவை உண்மையிலேயே உங்களுடைய செல்வங்களா? அந்த பனிப்பாறை எல்லை சாலியாவிற்கு சொந்தமானது என்று நான் நினைத்தேன். கார்னின் குரல் மிகவும் உறுதியாக மற்றும் மறுக்க முடியாததாக இருந்தது. இப்போது அது எனக்கு சொந்தம். அந்த வயதான டிராகனின் முகம் இறுகியது. அது தனது வலிக்கும் உடலை இழுத்து கொண்டு குகையை சுற்றி சிதறிக் கிடந்த செல்வங்களை சேகரிக்கத் தொடங்கியது. நீ உன் குகையில் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எனது எல்லைக்கு வா. உனது சீடர்களையும் உன்னுடனே இழைத்து வா என்று கார்ன் அந்த இளைய வெள்ளை டிராகனிடம் கூறினான். காயமடைந்த அந்த இளைய வெள்ளை டிராகன் வானில் பறக்க போராடியது. அதன் காயங்கள் இன்னும் ஆறாததால் அதன் பயணம் தள்ளாட்டமாக இருந்தது. கார்ன் அந்த 2 காயமடைந்த வெள்ளை டிராகன்களையும் ஒரு கணம் பார்த்தான்.
பிறகு ஒரு எஜமானனாக சற்று பரிவு காட்டி அவர்கள் இருவர் மீதும் ஒரு இரண்டாம் நிலை பாதுகாப்பு மந்திரமான வலி நிவாரண மந்திரத்தை ஏவினார். கார்ன் தனது மந்திர சக்தியை செலவிட தயங்கவில்லை. அந்த மந்திரத்தை அவர் பலமுறை பயன்படுத்தியதால் குகையை பாதுகாக்கப் போகும் அந்த 2 டிராகன்களின் நிலைமை வெகுவாக முன்னேறியது. இப்போது அவை புது தெம்புடன் அவனுக்கு சேவை செய்ய தயாரானன. இவற்றை முடித்துவிட்டு கார்ன் அங்கேயே தங்கிவிடவில்லை. அவன் சிறகுகளை விரித்து மீண்டும் தனது பனிப்பாறை குகையை நோக்கி பறந்தான். வழியில் வெள்ளை டிராகன்களை விடாமல் துரத்திக் கொண்டிருந்த அந்த ஆக்கிரோஷமான பனிப்புலிகளையும் ஓநாய்களையும் அவன் கண்டான். கார்ன் அவற்றை திருப்தியுடன் பார்த்து இனி துரத்த வேண்டிய அவசியமில்லை என்று சைகை காட்டினான். அந்த உயிரினங்களால் பறக்க முடியாததால் திருடிச் சென்ற டிராகன்களுக்கு எதிராக அவற்றால் எதுவும் செய்ய முடியவில்லை. இருந்தபோதிலும் உண்மையான டிராகன்களையே துரத்திச் செல்லும் அவற்றின் துணிச்சல் கார்னுக்கு பிடித்திருந்தது. வெள்ளி டிராகன் இரவு வானில் கம்பீரமாக பறந்து செல்ல, கீழே அந்த பிரம்மாண்டமான ஓநாய்களும் புலிகளும் வேகமாக ஓடின. இந்த பிரமிக்கத்தக்க காட்சியைக் கண்ட பனிச்சமவெளியின் மற்ற உயிரினங்கள் அச்சத்தில் மௌனமாகி தங்களை ஒளித்துக் கொண்டன. ஒரு சிறு சத்தத்தை கூட எழுப்ப அவை துணியவில்லை. சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு கார்ன் தனது பனிப்பாறை எல்லைக்கு திரும்பி வந்தபோது அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த பெண் வெள்ளை டிராகனான சாலியா மீண்டும் அங்கே வந்திருந்தாள். அந்த பெண் வெள்ளை டிராகனான சாலியா மலையடிவாரத்தில் தனது வாளுடன் விளையாடிக் கொண்டே சோம்பலாக காத்திருந்தாள். அவள் இப்போது வந்திருப்பது கார்னுக்கு மிகவும் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. சாலியா, நீ ஏன் மீண்டும் இங்கே வந்திருக்கிறாய்? கார்ன் தனது சிறகுகளை மடித்துக்கொண்டு அவளுக்கு அருகில் தரையிறங்கினான். அவனது புருவங்கள் லேசாக சுருங்கியிருந்தன. அதே சமயம் கார்னின் அந்த பிரம்மாண்டமான வெள்ளி உருவத்தை கண்டதும் சாலியாவின் கண்கள் பிரகாசித்தன. டிராகன் இனத்தவர் மிகவும் நேர்த்தியானதாகவும் கண்ணியமானதாகவும் கருதும் ஒரு தோரணைக்கு அவள் உடனே மாறினாள். தனது உடலின் மேல் பகுதியை சற்று உயர்த்தி தலையை நிமிர்த்து மூச்சை நிதானமாக இழுத்துவிட்டு சிறகுகளை பாதி மடித்த நிலையில் வைத்தாள். தனது வாலை பின்னால் நேராக நீட்டி அதன் நுனியை மட்டும் லேசாக வளைத்து அமர்ந்தாள். இது ஒரு பண்புள்ள பெண் டிராகன் அமரும் நேர்த்தியான முறையாகும். இதற்கு முன்பு வரை சாலியா கார்னுக்கு முன்னால் எப்போதும் மிகவும் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவுமே இருந்திருக்கிறாள். உனக்கு என்ன வேண்டும்? முக்கியமான விஷயம் ஏதுமில்லாமல் எனது எல்லைக்குள் வரவேண்டாம் என்று நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று கார்ன் சலிப்புடன் சற்று கடுமையான தொனியில் கேட்டான். அவளது இந்த விசித்திரமான நடத்தை அவள் மனதில் ஏதோ மறைத்து வைத்திருக்கிறாள் என்ற எண்ணத்தை அவனுக்கு ஏற்படுத்தியது. தனக்கு எதிரே நின்றிருந்த கார்னின் அந்த பேச்சை கேட்டதும் சாலியாவுக்கு கோபத்தில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் அவள் கஷ்டப்பட்டு தன்னை தற்காத்துக் கொண்டாள். ஒரு மென்மையான புன்னகையுடன் அவள் கூறினாள், கார்ன், நான் சமீபத்தில் வேட்டைக்கு சென்றபோது உனக்கு பிடித்தமான ஒரு இரையை பிடித்தேன். நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். சார்லஸும் மற்றவர்களும் இந்த வகையான உணவை விரும்புவதில்லை. அதனால்தான் இதை உனக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். அவள் தனது பனி மூச்சினால் உறைந்து போயிருந்த ஒரு பெரிய பனி கவசப்பாம்பை சுட்டிக்காட்டினாள். அந்த பனிப்பாறைக்குள் இருந்த பாம்பு தத்துரூபமாக தெரிந்தது. அதன் உடல் முழுவதும் காயங்கள் இருந்தன. ஆனால் அது உறைந்தபோது உயிருடன் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது. சாலியாவின் நுணுக்கமான கட்டுப்பாட்டினால் அந்த பாம்பு முழுமையாக இறந்துவிடாமல் மிகச் சரியாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் சாலியாவின் குகைக்குள்ளிருந்த 3 இளைய வெள்ளை டிராகன்களும் மிகவும் பலவீனமாகவும் பசியால் வாடி சோர்ந்து போயும் காணப்பட்டன. சாலியாவிடம் ஏதோ மாற்றம் இருப்பதை உணர்ந்த கார்ன் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு அந்த உணவை மறுக்கவில்லை. அவன் நேரடியாக கேட்டான், உனக்கு என்னிடமிருந்து ஏதாவது உதவி வேண்டுமா? இது வெறும் அன்பளிப்பு மட்டும்தானா? இது எனக்கு பிடித்தமான உணவுதான். ஆனாலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க இது மட்டுமே போதாது. அந்த பெண் வெள்ளை டிராகன் தனது நளினமான தோரணையை மாற்றாமல் புன்னகைத்தாள். இல்லை இல்லை, இது வெறும் அன்பளிப்பு மட்டும்தான். உனக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன். கார்ன் அந்த உறைந்த பாம்பை ஒருமுறை பார்த்தான். நீ இன்று வழக்கத்திற்கு மாறாக கருணையுடன் இருக்கிறாய். அந்த பனிக்கவச பாம்புகள் பிடிப்பது மிகவும் கடினமான உயிரினங்கள். அவை பனிக்கு அடியில் ஆழமாக துளையிட்டு ஒளிந்து கொள்வதில் வல்லவை. கார்ன் இதற்கு முன்பு ஒரே ஒரு முறைதான் அந்த பாம்பை சாப்பிட்டிருந்தான். எவ்வித காரணமுமின்றி சாலியா இதை தரமாட்டாள் என்று அவன் நம்பினான். நீ ஒருமுறை சொன்னாயே, உனது எல்லைக்குள் வருவது என்பது? உன் எல்லைக்குள் நுழைவதற்கு ஒரு விலை உண்டு என்று நீயே ஒருமுறை சொன்னாய் என்று கூறிய சாலியா விளையாட்டாக தன் கண்களை சிமிட்டினாள். இந்த உணவை அந்த விலையாகவே நீ நினைத்துக் கொள்ளலாம். கார்ன் புருவத்தை சுருங்கினான். ஆனால் ஒன்றும் பேசவில்லை. கார்ன் மிகவும் குளிர்ந்த மனநிலையில் அலட்சியமாக பதிலளித்தாலும் சாலியா அவனிடம் நட்புணர்வுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அவள் தனக்கு உணவு கொண்டு வந்திருப்பதால் கார்ன் அவளை விரட்டவில்லை. என்றாலும் அவள் பேச்சுக்கு அரைகுறை மனதுடனேயே பதிலளித்தான்.
அதே சமயம் சிதறிக் கிடந்த செல்வங்களை சேகரித்து முடித்த அந்த வயதான வெள்ளை டிராகன் கார்னின் பனிப்பாறை எல்லைக்கு திரும்பியது. அங்கே கார்னும் சாலியாவும் ஒன்றாக இருப்பதைக் கண்டதும் அது ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து நின்றது. சாலியாவும் அதைக் கண்டு திடுக்கிட்டாள். அதுவரை அவளிடமிருந்த நிதானம் மறைந்தது. அவள் கார்னை திரும்பி பார்த்து ஆத்திரமாக கேட்டாள், கார்ன், எல்லாவற்றையும் நீயே தனியாக கையாள விரும்புவதாக என்னிடம் சொன்னாய். அப்படி இருக்க இவன் இங்கே என்ன செய்கிறான்? உன்னால் இன்னொரு வெள்ளை டிராகனுடன் சேர்ந்து செயல்பட முடிகிறது, ஆனால் என்னுடன் ஏன் முடியாது? என்னை நீ அவ்வளவு தாழ்வாக நினைக்கிறாயா? கார்ன் அமைதியாக பதிலளித்தான். இவனும் இன்னொரு வெள்ளை டிராகனும் சேர்ந்து எனது செல்வத்தை திருடும்போது பிடிபட்டனர். இப்போது இவன் விருப்பத்துடனேயே எனது குகையை பாதுகாக்கும் காவலனாக மாறிவிட்டான். சாலியா சந்தேகத்துடன் கண்களை சிமிட்டினாள். உண்மையாகவா? கார்ன் பொறுமையின்றி பதிலளித்தான். நம்பினால் நம்பு, இல்லாவிட்டால் விடு. பிறகு அவன் அந்த வயதான வெள்ளை டிராகனை நோக்கி திரும்பினான். நீ இன்னும் எதற்காக காத்திருக்கிறாய்? அந்த பொருட்களையெல்லாம் இருந்த இடத்திலேயே வை. பிறகு உனது குகையை அமைக்கதற்கு அருகிலேயே ஒரு இடத்தை தேர்ந்துகொள். அந்த வெள்ளை டிராகன் கார்னையும் பிறகு சாலியாவையும் மாறி மாறி பார்த்தது. கார்னின் கட்டளையை கேட்டதும் அந்த வயதான வெள்ளை டிராகன் உடனடியாக தனது பார்வையை திருப்பிக் கொண்டு தான் கொண்டு வந்த செல்வங்களை மீண்டும் குகைக்குள் அடுக்கத் தொடங்கியது. அதே சமயம் சாலியாவின் சந்தேகங்கள் விலகின. அவளது ஆக்கிரமோஷமான முகம் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு பிரகாசமான வசீகரமான புன்னகை அவளிடம் வெளிப்பட்டது. டிராகன் இனத்தின் அளவுகோல் படி அது ஒரு அழகான புன்னகையாகும். கார்னின் பார்வையில் அந்த பெண் வெள்ளை டிராகன் மெலிந்த உடலமைப்புடனும் தூய வெள்ளை நிறத்தில் மின்னும் செதில்களுடன் அழகாகத்தான் தெரிந்தாள். ஆனால் அவளது நிலையற்ற குணமும் சிறுசிறுப்பான சுபாவமும் அவளிடம் எந்த ஈர்ப்பையும் ஏற்படுத்தவில்லை. இறுதியாக சாலியா இன்னும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அங்கேயே தங்கி கார்னிடம் ஏதேதோ அரட்டை அடித்துவிட்டு பிறகு கிளம்பிச் சென்றாள். ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. கார்ன் இவ்வளவு சிறிய வயதிலேயே ஒரு உண்மையான டிராகனையே தனது குகை காவலனாக வைத்திருப்பதை பார்த்த பிறகு அவனை பார்க்கும் விதம் முற்றிலும் மாறிவிட்டது. அந்த பார்வை கார்னுக்கு ஒருவித அசௌகரியத்தையும் லேசான பதற்றத்தையும் கொடுத்தது. ஒருவேளை இவள் எனது உண்மையான ஆற்றலை புரிந்து கொண்டு இப்போது என்னுடன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறாளோ என்று கார்ன் அவளது நடத்தையை பற்றி சிந்தித்து பார்த்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு விசித்திரமான எண்ணம் அவன் மனதில் ஓடியது. சேச்சே, இருக்காது, எனக்கு இப்போதுதான் 3 வயது என்று தலையை ஆட்டி அந்த எண்ணத்தை உதறித் தள்ளினான். பிறகு அந்த வெள்ளை டிராகன் தன்னுடன் அழைத்து வந்திருந்த சீடர்களின் கூட்டத்தின் பக்கம் தனது கவனத்தை திருப்பினான். பொதுவாக டிராகன்கள் வளர்ந்த பிறகு